வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல பார்ட் 5 வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 4 பார்ட் வீடியோ பார்த்துருக்கிறோம். அதாவது போர்ட் மாஸ் ரூலை பற்றி ஒரு பார்ட் பார்த்துருக்கோம். ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் வேல்யூ வச்சு சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதலை வச்சு சம் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்ததாக அல்ஜிப்ரா வச்சு பார்த்துருக்கோம், அதாவது இயற்கணிதத்தை வச்சு. அதுக்கடுத்ததாக பவர் வேல்யூஸ் வச்சும் பார்த்துருக்கோம். 4 பார்ட்லையும் கிட்டத்தட்ட ஒரு 30 மாடல் சம்ஸ் கிட்ட நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ சிம்பிளிஃபிகேஷனை கடைசி பார்ட், அதாவது சுருக்குதலில் கடைசி பார்த்தா ஈக்குவேஷன் சமன்பாடு சார்ந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஷின்ஸும் புக்ஸில் இருக்கிற சில கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிற சோர்ஸ் ரொம்ப 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 கம்மி. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு தான் மாடலுக்கு போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. இன்னைக்கு சமன்பாடு ஈக்குவேஷன் சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம்மும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவோட சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் முடியுது. சிம்பிளிஃபிகேஷனுக்கு மட்டும் ஒரு 5 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மொத்தமாக உட்காந்து பாருங்கள். ஒரு 1 to 1.5 மணி நேரத்துக்குள்ளே இந்த 5 பார்ட் வீடியோவும் பார்த்துடலாம். ஒரு பார்ட்டும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும். மேக்ஸ் வரல நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதலுக்கே ஒரு 30 to 35 மாடல் கிட்ட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த 35 மாடல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். இதை தவிர வேறு மாடல் சம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாடலில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கிற மாடல்லேருந்து தான் வரப்போகிற எக்ஸாம்ஸ்லையும் கொஷின் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்கிற எல்லா மாடல் சம்மையும் ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட எல்லா மாடல் சம்மையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ஈக்குவேஷனில் இருக்கிற சம்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மு பாருங்கள். எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஆர் பை 5. எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ ஆர் பை 5 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரின் மதிப்பு காண்க. சரிங்களா? எக்ஸு ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த சல்மா சால்வ் பண்ணுறாங்களா, இது மாதிரி எக்ஸ் பை ஒய் இப்படின்னு வந்திருந்தாலே என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு ஈக்குவல் டு இடையில் ஈக்குவல் டு கரெக்டாக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ இது, ஒய்யோட வேல்யூ இது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி எக்ஸ் பை ஒய்ன்னு போட்டு வெறும் 5ன்னு கொடுத்துருந்தா இதுக்கு இந்த வேல்யூன்னு எடுக்கக்கூடாது, இதுக்கு இந்த வேல்யூன்னு எடுக்கக்கூடாது. அதுவே எக்ஸ் பை ஒய்ன்னு போட்டு சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ 5/7 5/6 இந்த மாதிரி கொடுத்தா எக்ஸுக்கு அப்போ இந்த வேல்யூ, ஒய்க்கு அப்போ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சம்மில் எக்ஸுக்கு 6 ஒய்க்கு 5, ஏன்னா இடையில் ஈக்குவல்ட்டு இருக்குது, இங்கே டிவைடு இருக்குது. ஸோ எக்ஸுக்கு நம்ம 6 ஒய்க்கு 5ன்னு நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு 6 ஒய்க்கு 5. இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம். இதுதான் கொஷின். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்களா, எக்ஸோட வேல்யூ 6. அப்போ என்னென்ன எடுத்துக்கிறேன்னா 6 ஸ்கொயர் ப்ளஸ் இடையில் இருக்கிற ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ஒய்யோட வேல்யூ 5. அப்போ 5 ஸ்கொயர் டிவைடட் பை அப்படியே என்னென்னா இதோட மைனஸ், அப்போது அதே தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 6 ஸ்கொயர் என்ன வரும், 36 ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25 டிவைடட் பை 6 ஸ்கொயரோட வேல்யூ 36 மைனஸ் 25. இப்போ பாருங்கள், 36யும் 25 கூட்டினா என்ன வரும், 61. அதுவே 36லேருந்து 25 கழிச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தோன்னா 11 வரும். அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை 61/11. ஆப்ஷன் சி 61/11 என்பதே சரியான விடை. இதுவும் ப்ரீவியஸாக ஒரு எக்ஸாம்ஸில் கேட்ட சம் தான். பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்குது. பட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இதுக்கு இந்த வேல்யூன்னு சூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அடுத்த மாடல், அடுத்த சம பார்ப்போம். அடுத்ததா இந்த மாடல் சம பாருங்கள். இது ஒரு குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான். சுருக்குக்கான்னு கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் கியூப் மைனஸ் 1. நல்லா பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் 1 டிவைடட் பை 3x ப்ளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த சம்மை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 1ன்னு இருக்குது. இது எந்த ஃபார்முலாவில் வருதுன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஏன்னா 1ன்னு இருக்குது, 1க்கு மேலே பவர் எது வேணாலும் நம்மளே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 எத்தனை டைம் பெருக்கினாலும் 1 தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிட்டால் மட்டும் போதும், இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3க்கு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து கீழே பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் 1ன்னு இருக்குது. இந்த ஃபார்முலா படி ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸு, பி இருக்கிற வேண்டிய இடத்துல மைனஸ். இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா அப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன வரும்னா ஏக்கு வந்து என்னென்ன எடுத்துருக்கோம், எக்ஸு, பிக்கு 1. அதன்படி ஏ ஸ்கொயர் அப்போது எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் ஏபி எக்ஸ் இன்ட்டு 1 வெறும் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 தான். ஓகேங்களா, இதுதான் இந்த டேர்முக்கான எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா, இதை தான் இப்போ இங்கே எழுத போகிறோம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா மட்டும்தான் ஆன்சரை நம்மளால் சுருக்க முடியும். அடுத்ததாக பாருங்கள், இங்கே டிவைடில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் தான் சிம்பிளிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் வகுத்தல் இருக்கிறத நம்ம பெருக்கலாக மாற்றினா மட்டும்தான் நம்மளால் அடிக்க முடியும். ஸோ வகுத்தல் இருக்கிறத பெருக்கலாக மாற்றணும்னா இதோட தலைகீழ் எழுதிக்கணும். என்ன பண்ணணும்னா இதோட தலைகீழே எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், இதோட தலைகீழ் என்னென்னா இது கீழே இருக்குது, இதை மேலே எழுதிக்கணும். இதை மேலே இருக்குது, இதை கீழே எழுதிக்கணும். ஏன் இதை எழுதுறோன்னா இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றுறோம். இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், வகுத்தலை பெருக்கலுக்கு மாற்றுறேன். எக்ஸ் ஸ்கொயர் கீழே இருக்கிற டேர்மை மேலே எழுத போகிறேன், மேலே இருக்கிற டேர்மை கீழே எழுத போகிறேன். 3x + 9. இதனால் என்ன யூஸ்னு பார்த்தோன்னா நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். வகுத்தல்லே இருந்தால் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. பெருக்கலுக்கு மாற்றினா மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போது இது கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? மேலே எக்ஸ் ப்ளஸ் 3, இங்கே எக்ஸ் மைனஸ் 1, கீழே 3x + 9. இதுதான் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இது அப்படியே எழுதிக்கணும். பெருக்கல்ல 1 டிவைடட் பை 3x + 9 இருக்குது. அப்போ இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. ஏன்னா 9க்குள்ளேயும் 3ஆவது வாய்ப்பாடில் 9 வரும். ஸோ இதுலேயும் 3 இருக்குது. இப்போ 3 நான் பொதுவாக எடுத்துடுறேன். பொதுவாக எடுத்துட்டேன்னா என்ன இருக்குன்னா இங்கே வெறும் எக்ஸ் இருக்கும். இங்கே 9 இருக்குது. 9 வரணும்னா இந்த 3 கூட எதை பெருக்கணும்னா 3 பெருக்கணும். அப்போது இப்போ இதை பெருக்கி பாருங்கள், 3x + 9 கரெக்டாக வருதுங்களா? அப்போ நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த x + 3க்கு இந்த x + 3 கேன்சல். அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா 1, மேலே 1 இருக்குது, கீழே x - 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. மேலே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, x - 1 இருக்குது. நம்ம ஆப்ஷனில் பாருங்கள் 3x - 3ன்னு இருக்குது. இங்கே நமக்கு வர ஆன்சர் x - 1ன்னு இருக்குது. இப்போ வேறு எந்த ஆப்ஷனுமே இதில் செட் ஆகலை. ஸோ நம்ம போட்டுருது தப்பான்னு கேட்டிங்கன்னா நம்ம போட்டுருது கரெக்டு தான். வேறு ஒன்றும் இல்லை, இந்த 3யை திரும்பவும் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x - 3. இதை ஏன் நம்ம x + 3 எழுதணும்னா மேலே இருக்கிறது கேன்சல் பண்ணுறதுக்காக இதை இப்படி எழுதணும். திரும்ப நம்ம ஆன்சரில் அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ இதை திரும்ப உள்ளே பெருக்கி எழுதணும். இந்த 3யை x கூடவும் திரும்ப இந்த 3யை 1 கூடவும் பெருக்கணும். 1 டிவைடட் பை 3 × x 3x மைனஸ் 1 × 3 3. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை 1/3x - 3. ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி இந்த கேள்விக்கான சரியான விடை 1/3x - 3. இந்த மாதிரி ஃபார்முலா வச்சும் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் வரும். ஸோ நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிருக்க வேண்டியது கட்டாயம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் எல்லா ஃபார்முலாஸும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் எழுதி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக மேக்ஸ்னால் என்னன்னே தெரியாதவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் சம் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ன்றது கஷ்டமான டாப்பிக்காக இருக்காது. பேசிக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸை கொடுக்குறேன். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அடுத்ததாக இந்த கொஸ்டினை பாருங்கள். நிறைய டிஎன்பிசி எக்ஸாமில் இந்த மாடலில் கொஸ்டின் வந்திருக்கு. a + b/c = b + c/a = c + a/b = k எனில் கேவோட மதிப்பு என்ன? இந்த கேவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது a + b/c = b + c/a. அப்போது இதுக்கு இது ஈக்குவல். அதே மாதிரி இங்கே இடையில ஈக்குவல் இருக்குது, இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல். அப்போது கொடுத்துருக்கிற 4 டேர்மே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு தேவை கே வேல்யூ தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேர்மையும் கேவையும் ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ண போகிறோம். அடுத்ததாக இந்த 2வது டேர்மையும் கேவையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். மூணாவது டேர்மையும் கேவையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். வாங்க சிம்பிளாக இந்த சம்மை எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், a + b/c = இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போய் நான் இது கூட ஈக்குவேட் பண்ணுறேன். இப்படி ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா இந்த வகுத்தில் இருக்கிற சி இங்கே போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போது a + b வேல்யூ என்னென்ன கிடைக்குதுன்னா எனக்கு ck அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். 2வது டேர்ம் b + c/a = இதையும் நான் k கூட ஈக்குவேட் பண்ணுறேன். இது வகுத்தில் இருக்கிற a இந்த பக்கம் போனால் பெருக்கலுக்கு மாறிடும். அப்போ b + c =
இது ஏகே அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது பாருங்கள் மூணாவது டேர்ம் சி ப்ளஸ் ஏ பை பி ஈக்குவல் டு கே. இதை ஈக்குவேட் பண்ணால் சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பிகே அப்படின்னு கிடைக்குது. இப்போது மூணுத்தையும் நம்ம வகுத்தலில் இருந்ததெல்லாம் மாற்றி ஒரு டேர்மாக ஈக்குவல்ட்டுக்கு இடையில் வச்சு ரெண்டு இதுவாக உருவாக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு நம்ம எப்படி கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இப்போது இது மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத தனியாகவும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தனியாகவும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத கூட்டலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி இங்கே போடலாங்களா, ஏ ப்ளஸ் பி, அடுத்ததா பி ப்ளஸ் சி, அடுத்ததா சி ப்ளஸ் ஏ. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்டு டேர்ம், அடுத்து தேர்ட் டேர்ம், இது மூணுத்தையும் இப்போ கூட்டிட்டோம். அடுத்ததாக ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பாருங்கள், சிகே ப்ளஸ் ஏகே ப்ளஸ் பிகே. இப்போது இந்த மூணு டேர்முக்கும் மூணு டேர்மாக நம்ம கூட்டிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ பாருங்கள் ரெண்டு ஏ இருக்குங்களா இதில், இதோ ஒரு ஏ இதோ ஒரு ஏ, இங்கே பாருங்கள் ரெண்டு பி ரெண்டு சி. அப்போ எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 2வை காமனாக வெளியே எடுத்துட்டு, இல்லைனா இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கோங்க, ரெண்டு ரெண்டு ஏ இருக்குங்களா, அப்போது ரெண்டு ஏ ரெண்டு பி ரெண்டு சி ஈக்குவல் டு, இதில் பாருங்கள் எல்லாத்துலேயும் கே காமனாக இருக்குங்களா, அப்போ என்ன பண்ணலான்னா கேவை காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டா என்ன வரும்னா நம்ம ஆர்டராக எழுதிப்போம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேங்களா, ஏ இருக்குது பி இருக்குது சி இருக்குது, இந்த கேவை மட்டும் நம்ம தனியாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் இதில் காமனாக ரெண்டு இருக்குங்களா, அப்போது ரெண்டு காமனாக வெளியே எடுத்துடலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேங்களா, இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கேன்சல், மிச்சம் இருக்கிறது என்ன, கே இங்கே ரெண்டு. அப்போ கேவோட வேல்யூ என்ன இருக்குன்னா 2. பாருங்க ஒன்றுமே இல்லை, கொஸ்டின் தான் ஏதோ வித்தியாசமாக இருக்குது, ஆனால் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான சம். இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2, கேவோட வேல்யூ 2. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்த சம பாருங்க, தீர்க்க 4y/3 - 7 = 2y. இதை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம் தான் இந்த கொஸ்டின். ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் பேசிக்காக தான் சம்ஸ் இருக்குது, இது கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இதை படித்தோன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சம்ஸை மேலும் நிறைய சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதையும் சைட் பை சைட் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 4y/3 இங்கே 2y/5 அப்படின்னு இருக்குது. அப்போது ரெண்டும் இங்கே கான்ஸ்டன்ட் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ளஸ் 2yயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறோம், இந்த -7ஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், 4y/3யை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ப்ளஸ் 2y/5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது. ஸோ இது இந்த பக்கம் வந்து என்ன ஆகுனா மைனஸ் ஆகிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் மைனஸ்க்கு ஆகிடும். அதே மாதிரி சப்போஸ் இங்கே பெருக்கல்ல, அதாவது மல்டிப்ளைல இருந்தால் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தலுக்கு வந்துடும் நமக்கு. இப்போ அதுக்கு போக வேணாம், இப்போ இது ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்ததால் மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், -2y/5. இந்த -7 என்ன பண்ண போகிறோம், அந்த சைடு எடுத்துன்னு போக போகிறோம். -7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் +7. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்த்தா பேஸ் ரெண்டும் வேறு வேறு இருக்குது. இது 3 இருக்குது, இது 5 இருக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ணோன்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் 3க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்னா எல்சிஎம் 15ன்னு வரும். இந்த மாதிரி ஆட் நம்பர் வந்தால் அதோட பெருக்கற் பலன் தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேங்களா, 3 5 15. இப்போது 15 ஆக்கலாங்களா, எல்சிஎம் 15. இப்போது இந்த 3 என்னன்னா 5ஆல் பெருகுனா நமக்கு 15 கிடைக்கும். இங்கே 5ஆல் பெருகுனா மேலேயும் 5ஆல் பெருகணும். அப்போ பாருங்கள், 15க்கு இங்கே 15 வந்துடுச்சு. இப்போ பார்த்தோன்னா 20 4 5 20 y மைனஸ் இங்கே 5 இருக்குது, 3ஆல் பெருக்குனாலே எனக்கு 15 கிடைக்கும். அப்போ 3, அப்போது I3 15ன்னு வந்துடுச்சு. 2 3 6y ஈக்குவல் டு 7. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 20yலேருந்து 6y போச்சுன்னா எவ்வளோ வரும், 14y வருங்களா. எவ்வளோ வரும், 14y ஈக்குவல் டு 14y கீழே 15 இருக்குது, சாரி கீழே 15 இருக்குது, ஈக்குவல் டு 7. நமக்கு என்ன வேல்யூ தேவைன்னா 7, ஒய்யோட வேல்யூ தான் தேவை, சாரி ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு நம்பரையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது பெருக்கல்ல இருக்குது, பெருக்கல்லேருந்து இந்த பக்கம் போனால் வகுத்தல்லுக்கு போயிடும். இது வகுத்தல் இருக்குது, வகுத்தல் இருக்கிறதுக்கு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால்
பெருக்கலுக்கு மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே டிவைட் பைல இருக்குது, மேலே ஒரு டேர்ம் கீழே ஒரு டேர்ம் இருக்குது, இடையில் ஈக்குவல்ட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பெருக்கல் இருக்குது 14ன்றது, இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் வகுத்தலுக்கு மாறிடும். இங்கே கீழே 15 வகுத்தல் இருக்குது, இது அந்த பக்கம் போனால் பெருக்கலுக்கு மாறிடும். இந்த பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களால் ஈஸியாக சம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 14y பை 15, 14y பை 15 ஈக்குவல்ட்டு 7 அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 14 கீழே எடுத்துகிட்டு போக போகிறோம், இந்த 15 மேலே போகுது. அப்போ 7 × 15 y ஈக்குவல்ட்டு, இந்த y இங்கே இருக்கும், y ஈக்குவல்ட்டு 7, இந்த டிவைடில் இருக்குது இங்கே போனால் பெருக்கல் ஆகிடும், இந்த 14 கீழே வந்துடும். என்ன வந்துடும், கீழே வந்துடும். இப்போ பாருங்கள் 7ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாங்களா, ஒரு 7 7 2 7 14 என்ன வரும்னா 15/2 ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஒய்யோட வேல்யூ என்னென்னா 15/2 ஆப்ஷனில், ஆப்ஷன் பி 15/2. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை 15/2. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசிக் கான்செப்ட் தான். மேக்ஸ் வரல நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. இந்த மாதிரி பேசிக் சம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய சம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த பேசிக் சம்மை எடுத்தேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம், அடுத்த சம்மை பார்க்கலாம். அடுத்ததா இந்த மாடல் சம பாருங்கள். இதுவும் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். சுருக்குக சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டு 5x + 20 டிவைடட் பை 7x + 28. ரொம்ப பேசிக்கான சம் தான், ஒன்றும் இல்லை. இதுலேயும் 5xன்னு இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 20 இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக நம்ம 5 வெளியே எடுத்துடலாம். ஏன்னா 20லேயும் 5ஆம் வாய்ப்பாடில் 20 வரும். ஸோ 5 வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்குன்னா வெறும் எக்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் 20 வரணும். 5 கூட எது பெருக்குனா 20 வரும்னா 4 பெருக்குனா 20 வரும். அப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 5x + 4 அப்படின்னு எழுதிட்டோம். இங்கே பாருங்கள் 7 28 7ஆம் வாய்ப்பாட்லேயும் வரும், இங்கேயும் 7 இருக்குது. அப்போ பொதுவாக 7 வெளியே எடுத்துடுறோம். இங்கே எக்ஸ் இருக்குது, பெருக்குனா பாருங்கள் 7xன்னு வரும். 28 வரணும்னா 7 கூட எதை பெருக்கணும்னா 4 பெருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் சிம்பிளாக x + 4 x + 4 கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சர் என்னன்னா 5/7. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான சம்ஸ். பட் இதுவும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ பேசிக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்த மாடல் சம்மை பார்க்கலாம். அடுத்ததா இந்த மாடல் சம்மை பாருங்க. a/b = 3/4 மற்றும் 8a + 5b = 22. அதாவது 8a + 5b = 22 எனில் ஏயின் மதிப்பு காண்க. நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ஏக்கும் பிக்கும் வேல்யூ. அடுத்ததாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. 8a + 5b = 22 எனில் ஏவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம்மு பார்த்தோம். இந்த மாதிரி ஈக்குவல்ட்டு, அதாவது வகுத்தலில் 2 நம்பர் இருந்து இடையில் ஈக்குவல்ட்டு இருந்தால் ஏக்கு ஸ்ட்ரைட்டாக வேல்யூ எடுத்துக்கலாம், பிக்கு ஸ்ட்ரைட்டாக வேல்யூ எடுத்துக்கலாம்னு ஒரு சம்மு பார்த்தோம். அந்த சம்முக்கு எதுக்கு அப்ளிகபிள் ஆகும், எதுக்கு பொருந்துன்னு பார்த்தோன்னா, இங்கே வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் இந்த வேல்யூ கொடுக்காம இதை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த இதுவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ. நமக்கு கேள்வியே என்னன்னா ஏவோட வேல்யூ என்னன்றது தான் கேள்வி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கொடுத்தா எப்படி போடணும்னா, இந்த மாதிரி நமக்கு வேல்யூ கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணணும்னா, இதில் ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். நமக்கு ஏ வேல்யூ கேட்டிருக்கிறாங்க, ஸோ பி வேல்யூவையோ அல்லது ஏ வேல்யூவோ நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நமக்கு இருக்கிற ஈக்குவேஷன் படி இதை எப்படி மாற்றி எழுதலான்னு பாருங்கள். a/b = 3/4ன்னு இருக்குது. எனக்கு என்ன வேல்யூ வேணும்னா ஏ வேல்யூ வேணும். என்ன வேணும்? ஏ வேல்யூ வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பியோட வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஸ்டினில் கேட்டிருக்குது ஏவோட வேல்யூ. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பியோட வேல்யூ தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது இந்த டேட்டாவை வச்சு நான் பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கணும். இதை வச்சு பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே வகுத்தலில் இருக்கிற பி இந்த பக்கம் போனால் பெருக்கலுக்கு போயிடும். அப்போது பி பெருக்கலுக்கு வந்துடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. அடுத்ததாக இங்கே வகுத்தலில் இருக்கிற 4 இந்த பக்கம் பெருக்கலுக்கு போயிடுச்சு. நீங்கள் நார்மலாகவே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வகுத்தலில் இருக்கிற 4 இந்த பக்கம் வந்தால் பெருக்கலுக்கு ஆகிடுதுங்களா? அப்போது ஏன்றது ஏ, இங்கே ஒரு 4, 2 சேர்த்து 4a அப்படின்னு மாறிடுச்சு. இந்த ஈக்குவல் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த வகுத்தலில் இருக்கிற பி இந்த பக்கம் போனால் பெருக்கலுக்கு போயிடும். ஸோ பி. அடுத்தா இந்த பெருக்கல்ல இருக்கிற 3 இங்கே வந்தால் வகுத்தலுக்கு ஆகிடும். அப்போது 4a/3. பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தா 4a + 3. ஏன் சார் ஏ வேல்யூ கண்டுபிடிக்காமல் பி வேல்யூ கண்டுபிடிக்கிறீன்னு கேட்டிங்கன்னா,
கொஷினில் நமக்கு கேட்டிருக்கிற கொஷினே ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணனா நம்மளுக்கு பி வேல்யூ தான் தேவையே தவிர ஏ வேல்யூ தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திரும்ப இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சுற்றி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த பி வேல்யூ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் இப்போ பியோட வேல்யூ 4a/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 8 ஏக்கு ஏ அப்படியே போட்டோம். அடுத்ததாக பாருங்கள் 5b, பிக்கு தான் நம்ம இப்போ என்ன வேல்யூ போட போகிறோம்னா 4a/3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்ததாக ஈக்குவட்டில் இருக்கிற 22. இப்போ பாருங்கள் 8a, இங்கே ஒரு 5 × 4 என்ன வரும்னா 8a + 5 4 20a/3 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பார்த்தோன்னா 22ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள் இங்கே 1 இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, 1 இருக்கிற மாதிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோன்னா நமக்கு என்ன தேவைன்னா எல்சிஎம் தேவை. இப்போ 1க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 3. எல்சிஎம் 1க்கு 3க்கு எடுத்தோன்னா 3 தான் வரும். ஓகேங்களா, 1க்கு 3க்கு எடுத்தோன்னா 3 வரும். அப்போது இங்கே 3ஆல் பெருக்கணும். அப்போது 8 3 24a என்ன ஆகுனா 24a மாறிடும். இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது, அப்போ 1ஆல் பெருக்குனா போதும். அப்போ என்னன்னா 20a ஈக்குவல்ட்டில் 22 இருக்குது. 22 அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இப்போ நமக்கு இதுவும் 7 இருக்குது, இதுவும் 7 இருக்குது. இப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் 24a. பாருங்கள் 24a, அடுத்ததாக 20a, ரெண்டும் கூட்டினா 44a வருங்களா. 44a/3 ஈக்குவல்ட்டு 22. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 3 வகுத்தலில் இருக்கிற 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறோம். 44a ஈக்குவல்ட்டு 22 × 3. இந்த வகுத்தலில் இருக்கிற 3 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போனால் அங்கே பெருக்கலுக்கு மாறிடும். அப்போ 44a ஈக்குவல்ட்டு 22 3 66. இது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுதுங்களா, இது 11வது வாய்ப்பாடிலே அடிக்கலாம், 22வது வாய்ப்பாடிலே அடிக்கலாம். 22வது வாய்ப்பாடில் ஸ்ட்ரைட்டாக அடிச்சோன்னா 2 22 44, 3 22 66. லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2a ஈக்குவல்ட்டு 3 என்ன கிடச்சிருக்குன்னா 2a ஈக்குவல்ட்டு 3ன்னு கிடச்சிருக்கு. நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 2a/3ல் இப்போது நமக்கு ஏ வேல்யூ தான் தேவை. பெருக்கல் இருக்கிற இந்த 2 கீழே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஆன்சர் என்ன வரும்னா a ஈக்குவல்ட்டு 3/2. ஆன்சர் என்ன கிடைக்கும் 3/2. இந்த பெருக்கல் இருக்கிற 2 கீழே வந்துடும். அப்போ ஏவோட வேல்யூ 3/2ன்னு கிடைக்கும். ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் பி 3/2 என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. 2 கொஸ்டினுக்கான டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏபி இருக்கேன்னு ஈக்குவல்ட்டு வச்சு போட்டிங்கன்னா 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. ஏக்கு 3னும் பிக்கு 4னும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது இந்த சம்மில். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல்ட்டில் ஒரு நம்பரை கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி இந்த மாடலில் சப்ஸ்டியூட் பண்ணணுன்றத நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈக்குவேஷன் சமன்பாட்டில் இருக்கிற ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்கப்பட்ட மாடல்ஸ் இது தான். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் சிம்பிளிஃபிகேஷன் சார்ந்த 5 டாபிக்ஸ் 5 பார்த்து வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். பேசிக்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் சிம்பிளிஃபிகேஷனை தாராளமாக முடிக்க முடியும். அந்த சம்ஸை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த வாரத்துலேருந்து மேக்ஸுக்கான டெய்லி டெஸ்ட் மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு 5 சம்மோ 10 சம்மோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸையும் நம்ம சைட் பை சைட் கொண்டு போகிறோம். மேக்ஸுக்கும் நம்ம டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டிருக்கோம். அடுத்த வர ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு மேக்ஸ் சார்ந்த டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை சார்ந்த வீடியோஸும் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். மேக்ஸு தமிழ் ரெண்டுத்துக்கும் வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். டெஸ்ட்டு ஷெடியூலில் போட்ட மாதிரி டெஸ்ட்டு நடைபெறும். நிறைய பேர் ஜிஎஸ்க்கு வீடியோ கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம ஜான்வரிலையோ இல்லை ஃபெப்ரவரிலையோ ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் என்ன எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை அடுத்த வீடியோவிலேருந்து பார்ப்போம். நன்றி.